Hi students, in the previous video we studied about genetic code. We studied the genetic code consists of triplet codons. There are 64 possible triplets, 61 represents the amino acids and 3 are termination signals. In this video we are going to learn about mutation and genetic code. The comparative study of the sudden change that happens in the gene and the alteration which takes place in the amino acid sequence have confirmed the validity of genetic code. ஒரு ஜீனில் நடக்கிற மியூட்டேஷனும் அதனால் அமினோ ஆசிட் சீக்வன்ஸில் ஏற்படுற ஆல்ட்ரேஷனும் கண்டிப்பாக ஜெனட்டிக் கோட் தான் ஒரு ப்ரோட்டீன் சீக்வன்ஸை டிசைட் பண்ணுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. The relation between the genes and the DNA can be understood by the mutation studies. ஒரு ஜீனில் நடக்கிற மியூட்டேஷனை படிக்கும்போது அந்த ஜீனுக்கும் டிஎன்ஏக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நியூக்ளியோடைட்ஸில் உள்ள ஒரு பேஸுக்கு பதில் இன்னொரு பேஸ் சப்ஸ்டியூட் ஆகிறது தான் மாலிகுலர் லெவலில் நடக்கிற சிம்பிளான மியூட்டேஷன். இந்த மாதிரி பேஸ் சப்ஸ்டியூட் ஆகி வர மியூட்டேஷனை நம்ம பேஸ் சப்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கலாம், இல்லை திடீர்னு நடக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மியூட்டேஷன், அதாவது மியூட்டேஷனை காஸ் பண்ணுற ஏஜென்ட்ஸை நம்ம மியூட்டேஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது மியூட்டேஷன்ஸோட ஆக்ஷன்னாலையும் இது நடக்கலாம். A good example for mutation is sickle cell anemia in human beings. Sickle cell anemia is caused because of the point mutation of an allele of beta hemoglobin gene beta HB. ஹியூமன் பீயிங்ஸில் சிக்கிள் செல் அனிமியா பீட்டா ஹீமோக்ளோபின் ஜீனில் பாயிண்ட் மியூட்டேஷன் நடக்கிறதுனால ஏற்படுது. ஹீமோக்ளோபின் மாலிகுலில் 4 பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்கும், 2 ஆல்ஃபா செயின்ஸ், 2 பீட்டா செயின்ஸ். இந்த ஒவ்வொரு செயினுமே ஒரு ஹீம் குரூப் அதோட சர்ஃபேஸில் வச்சுருக்கோம். ஒவ்வொரு செயினோட சர்ஃபேஸில் இருக்கிற ஹீம் குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனை தன்னோட பைண்ட் பண்ணி வச்சுக்கும். இந்த சிக்கிள் செல் அனிமியா எதனால் ஏற்படும் அப்படின்னா ஒரு அப்நார்மல் ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகிறதுனால சிக்கிள் செல் அனிமியா உங்களுக்கு வரும். இந்த அப்நார்மாலிட்டி எதனால் வருது அப்படின்னா ஒரு சிங்கிள் பேஸ் சப்ஸ்டியூஷன் அட் த 6th கோடான் ஆஃப் த பீட்டா ஹீமோக்ளோபின் ஜீன். அதாவது பீட்டா ஹீமோக்ளோபின் ஜீனில் 6th கோடானில் ஒரு சிங்கிள் பேஸ் தான் மாறி இருக்கும். அதாவது ஜிஏஜிக்கு பதில் ஜிடிஜி இருக்கும். இந்த பீட்டா செயினில் நடக்கிற இந்த மியூட்டேஷன் தான் சிக்கிள் செல் அனிமியா காஸ் பண்ணுது. இந்த சின்ன சேஞ்சனால் என்ன ஆகுது அப்படின்னா குளுட்டாமிக் ஆசிடுக்கு பதில் அந்த 6th பொசிஷன் ஆஃப் பீட்டா செயினில் வேலின் சப்ஸ்டியூட் ஆகுது. Instead of glutamic acid, valine is substituted at the 6th position of the beta chain. This is called as the point mutation. The mutant hemoglobin undergoes polymerization under oxygen tension. So this will cause the change in the shape of the RBC. Normal RBC shape is biconcave. The biconcave RBC will be converted into a sickle shaped structure. So only we call it as the sickle cell anemia. To understand the effect of point mutation, they have given one example. The alphabets are given as triplets ABC, DEF, GHI, JKL. எல்லா ஆல்ஃபபெட்ஸையும் அப்படியே ட்ரிப்ளெட்ஸாக 3 அப்படியே கொடுத்துருக்காங்க. Now we are inserting a letter O between DEF. DEFக்கு நடுவில் ஒரு லெட்டர் ஓவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த ஹோல் அரேஞ்ச்மெண்ட்டும் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வரும். ABC, DEF, instead of GHI it will be OGH, IJK, LMN,
like that the order will be completely changing. So if we are inserting OQ at the same place, ஸோ ஓ மட்டுமே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஓக்யூ அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா ஏபிசி டிஇஎஃப் ஓக்யூஜி ஹெச்ஐஜி கேஎல்எம் அந்த மாதிரி ஃபுல் ஆர்டரும் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். From this example we can understand that insertion or deletion of one or two bases will completely change the reading frame from the point of insertions or deletions. நம்ம ஒரு பேஸையோ ரெண்டு பேஸையோ இன்சர்ட் பண்ணுறோம் இல்லை delete பண்ணுறோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக அந்த ரீடிங் ஃப்ரேமை வந்து எந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ delete பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலேருந்து கம்ப்ளீட்டாக அந்த ரீடிங் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்போது அங்கே ஜீன் மியூட்டேஷன், இதை தான் நம்ம மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மியூட்டேஷனை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ஃப்ரேம் ஷிஃப்ட் இன்சர்ஷன் ஆர் டெலீஷன் மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஒன்றை விட்டுட்டோம் அப்படின்னா அது டெலீஷன், ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்சர்ஷன். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ஜெனட்டிக் கோடில் வந்து இந்த கோடான்ஸ் வந்து ட்ரிப்ளெட்ஸாக இருக்குது. அப்புறம் அதை வந்து நம்ம கண்டினியூஸாக ரீட் பண்ணலாம், கமாலெஸ்ஸாக இருந்தாலும் அது அப்படியே கண்டினியூஸாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். So this is the diagrammatic representation of the DNA point mutation. This is the DNA sequence with the 5' 3' end. So here we have the amino acid sequence valine, histidine, leucine, threonine, proline, glutamic acid in the 6th position. Next, this is the mutant gene. So here we have the amino acid sequence as valine, histidine, leucine, threonine, proline in the 6th position. Instead of glutamic acid we have the valine. So this is the point mutation. So in this point only mutation has taken place. So here the normal RBC have this amino acid sequence and they are biconcave shaped. So here this mutant gene has the RBCs with sickle shaped. So here the RBC has become sickle shaped. And this leads to sickle cell anemia. In today's video, we studied about mutation and genetic code. Mutation is the sudden change in a gene. Mutation at molecular level takes place because of the change in the nucleotide which substitutes one base instead of another. Here, the change may occur spontaneously or it may be due to the action of any mutagens. A good example for point mutation is sickle cell anemia. Human beings la sickle cell anemia வந்து 6th பொசிஷனில் பீட்டா ஜீனில் உள்ள மியூட்டேஷன்னால் நடக்குது. நார்மலாக ஹீமோக்ளோபின் மாலிகுலில் 2 ஆல்ஃபா செயின்ஸ் 2 பீட்டா செயின்ஸ் இருக்கும். இந்த 6th பொசிஷனில் இருக்கிற அமினோ ஆசிட் குளுட்டாமிக் ஆசிடுக்கு பதிலாக வேலைன் வந்து அங்கே சப்ஸ்டியூட் ஆகிருக்கும். இந்த சிங்கிள் அமினோ ஆசிடோட மியூட்டேஷன்னால் அந்த ஹோல் அமினோ ஆசிட் சீக்வன்ஸே ஆல்டர் ஆகி நார்மலாக ஆர்பிசி பைகான்கேவில் இருந்து சிக்கிள் ஷேப்டுக்கு மாறிடுது. திஸ் வில் லீட் டு த sickle cell anemia which will lessen the oxygen binding capacity of the heme molecule. Hope all have understood today's video. Write home test on mutation and genetic code and post your answers. Read your daily lessons. Don't waste your time, children. Thank you.